பாசமலரப்போ நேரம் நடந்தது. எல்லாரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க, ரஷ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாசமலர் பேர் வச்சாச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க, இது என்ன பாசமலர், ஏதோ அனிச்ச மலர் இருக்குது, குறிஞ்சி மலர் இருக்குது, காகித மலர் இருக்குது, அப்படின்லாம் இருக்குது. இது என்ன பாசமலர், ஒன்றும் புரியாது ஜனங்களுக்கு, அதனால் முதல்ல மாற்றுங்க அப்படின்றாங்க. அந்த அந்த டைட்டில் வந்து டைரக்டரே இது பண்ணி வச்சது தான். கண்ணதாசன் அவர்கள்கிட்ட சொல்கிறார், பாய் இது போல் இந்த பாசமலர்ன்ற அந்த வார்த்தையை வந்து மாற்ற சொல்கிறாங்க படத்து பேரை. ஐயா அது மாற்றாத பாய், அது என்ன அருமையான டைட்டில், இது அப்படியே இருக்கட்டும் பாய். இல்லை படம் நாளைக்கு போகலைன்னா இந்த பாசமலர்ன்ற பேரால் தான் போகலைன்னு சொல்லுவாங்க. டைரக்டர் எப்பவுமே எல்லாருமே பேசுவார், எல்லாரும் சொல்றது கேட்டுப்பார். அப்படி சொன்ன உடனே ஐயா மாத்தாத பை, அதுக்கு ஒரு காரியம் செய்யலாம் அப்படின்னாரு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல டைரக்டர் கேட்குறாரு, இந்த பாசமலருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுங்களேன். அது டைட்டில் எப்பவுமே மியூசிக் தான் போடுவாங்க, டின் 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 அப்படி இப்படின்னா வந்துட்டுருக்கோம். அப்புறம் டைரக்ஷன் கார்டு வந்து அப்படி முடியும். இப்போ அவர் சொன்னார், எழுதிடலாம் பாய், அது பண்ணிடலாம். டைட்டிலில் அன்பு மலர், ஆசை மலர், இன்ப மலர் நடுவே அருளோடு மலர்வதுதான் பாசமலரம்மா. தன் பசியை கருதாது பிறர் பசி தீர்த்து அன்னைக்கு அன்னையாய் தந்தைக்கு தந்தையாய் ஆதாரம் கொள்வதுதான் பாசமலரம்மா. அப்புறம் போட்டுருவாங்க இதெல்லாம் ஒன்று. ஆனால் அந்த வரிகள் தான் நிற்குது இன்னும். ஏன்னா அந்த வரிகள் சிம்பிளிஃபிகேஷன்